இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கணும்னா 7க்கு சாரம் கொடுத்த கிரகம், 7க்கு ஜீவ கிரகம், 7க்கு சாரம் கொடுத்த அந்த சாரநாதன் ஜீவ கிரகம். அந்த சாரநாதனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் என்னது? சரீர கிரகம். ஸோ ஜீவ கிரகம், சரீர கிரகம். இவங்க 2 பேரும் இயற்கை சுபகிரகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இயற்கை சுபகிரகமாக இருந்தது அப்படின்னா பெரிய போராட்டம் இல்லாமல் அந்த திருமண வாழ்க்கை அப்படியே ஓடி போயிடும். பெரிய போராட்டம் இல்லாமல் அந்த திருமண வாழ்க்கை எப்படி போகும்? ஓரளவுக்கு ஓடி போவாங்க. அதில் நீசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிறைய உள்குத்து உள்ளடியெல்லாம் வாங்காமல் என்னது வாழ்க்கை சூப்பராக போகும். உச்சகிரகம் இல்லைன்னா வெளிப்படையாக நிறைய அடி வாங்கிறது இல்லாமல் போகும். வெளிப்படையாக நிறைய அடி வாங்கிறது இல்லாமல் போகுங்கிறது இருக்குது. வக்கர கிரகமாக இருந்தால் என்னது? அலக்கழித்து வச்சு வாங்கிடும். அலக்கழித்து வச்சு வாங்கிடும். ஒரு பெண்டல் மாதிரி இப்படி போக வேண்டியதான், இப்படி போக வேண்டியதான், இப்படி போக வேண்டியதான், இப்படி போக வேண்டியது தான்.